தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு முக்கியமான விடயத்தை தான் பார்க்க இருக்கின்றேன். அதற்கு முன்னுக்கு என்னுடைய தமிழ் உறவுகள், குறிப்பாக என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள், என்னுடைய கருத்தில் எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் ஒத்து போனால் இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் இருக்க ஊண்டி அமர்த்தி கொஞ்சம் ஆதரவு தாங்கோ. நாங்கள் எல்லாரோடையும் ஒரு நல்ல அரசியல் விழிப்புணர்வுகள், உதவிகள், கடமைகள், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுவோம். இந்த வீடியோவில் தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கறது, அரசியல் விருப்பு வெறுப்புக்கு வெளியில், எனக்கு இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது, இந்த கோட்பாட்டுக்கு வெளியில் வந்து தமிழர்களாக இனியாவது எங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கிறது, நாங்கள் எப்படி முன்னுக்கு வரலாம், இது சார்ந்து சிந்திக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. தயவு செய்து உங்களோட விருப்பு வெறுப்புக்கு வெளியில் வந்து நீங்கள் இதை பாருங்கோ. இந்த வீடியோன்ற முடிவில் என்ற கருத்தோடு நீங்கள் ஒத்து போக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்க்காதீங்க. நான் ஒன்றைத்தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, இந்த 2009க்கு பிறகான இந்த 17 ஆண்டு காலங்களில் பழைய அரசியல்வாதிகள் தொடங்கி இன்றைக்கு கடைசியாக இருக்கும் புதிய அரசியல்வாதிகள் வரை நாங்கள் சாதித்தது என்ன என்று சொல்லி ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். பழமைக்கு எதிராக ஒரு புதுமை வரைக்க எங்களுக்கு அது ஒரு மாற்றமாக தெரிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த முழு அரசியல்வாதிகள் ஊடாக நாம் எதை பெற்றுக்கொண்டோம் என்றதை ஒரு சிந்திங்கோ. உங்களுக்கு ஒருவேளை இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை என்றால் கூட உங்களில் ஒருவனாக ஒரு தமிழ் உறவாக என்ன நினைத்து இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் கடந்து போங்கோ. இந்த தளத்துக்கு திரும்ப வராதைங்கோ விருப்பம் இல்லைன்னு சொன்னால். ஆனால் இந்த கருத்தை ஒருக்கா உள்வாங்கி ஒரு நிமிடமாவது சிந்திங்கோ. ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஒரு 20 வருஷமா 15 வருஷமா அரசியலில் உள்ள அரசியல்வாதிகள் தொடங்கி இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகள் வரைக்கும் உண்மைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு யாரிலையும் காழ்ப்புணர்வோ அல்லது விருப்பு வெறுப்புகளோ என்று சொல்லி வெளிப்படையான கருத்துக்கள் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிலரை பிடிக்கும் பிடிக்காது. ஆனால் ஒரு ஓரளவு ஒரு சிறிய அறிவாவது இருக்கிறது, சரி பிழை என்று நடுநிலையில் நிற்கிறது. எனக்கு பிடித்தவர் பிழை செய்தாலும் பிழைதான், எனக்கு பிடிக்காதவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் கூட அதை எடுத்து பேசுகிற பண்பை நான் என்னில் வளர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உதாரணத்துக்கு நான் எல்லோருடைய பேரையும் சொல்லியே சொல்கிறேன். ஒரு சிலர்கிட்ட பேரை நான் மறதியிலையோ அல்லது தவிர்த்திருந்தாலோ என்ற வாயிலிருந்து வராட்டி நீங்கள் குரல் நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறது ஒட்டு மொத்தமாக உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் இந்த வடக்கு கிழக்கில், இன்னும் குறிப்பாக இந்த வட மாகாணம், அங்கே தான் நானும் வருகிறேன். தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் ஆக இரு தேசங்களிலையும் வாழ்வதால் எனக்கு இதை மிக தெளிவாக கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதால் அங்கே உள்ளவ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நேரத்தை வீணடிக்காதீங்க. என்னடா வருடத்தில் 2 முறை 3.5 4 மாதம் நான் அங்கே தான் இருக்கிறேன். இங்கே உள்ளவ தம்பி உங்களுக்கு ஊரை பற்றி என்ன தெரியும் என்று சொல்லி கதைக்கிறதோ அல்லது மாறி மாறி எங்களை விமர்சித்து கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சில அரசியல்வாதிகளால் நல்லது நடந்திருக்கிறது, நிறைய கெட்டதுகளும் நடந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட அதிகபட்ச அதிகாரம் என்ன, இவர்களால் என்ன செய்யலும், இந்த பாராளுமன்றத்துக்குள்ள சிறப்புரிமை இருக்கு இல்லை, இப்படி நாங்கள் என்னத்தை சொல்லி கொண்டாலும் எதை இந்த 17 ஆண்டுகளாக சாதித்தோம்? இது முதலாவது கேள்வி. எங்களுடைய அதிகாரத்துக்கு உள்ள எதை பெற்றுக்கொள்ளலாம், எந்தெந்த இடத்துல சேர்ந்து நின்றோம், சேர்ந்து நின்ற நேரங்களில் எதை சாதித்தோம்? நீங்கள் ஒன்றை மனச்சாட்சிப்படி யோசிங்கோ. அன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் தொடங்கி, நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன், யாரிலையும் ஒரு குறை பழியால் போடுறதுக்கும் இல்லை, ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம உள்ளதை உள்ளபடி பேசணும் என்று சொல்லித்தான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மக்கள் சாமானியர்களாக இருந்த பொழுதும் நல்ல புத்திஜீவிகள், நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் நிறைய விஷயத்த கதைக்கிறையில் நிறைய பேர்கிட்ட பட்டு நொந்ததால் அந்த சோர்வு மன நிலைக்கு வர்றதும், இனி என்னத்தை செய்து மாற்ற போகிறோம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறதால நாங்கள் கடந்து போகிறோம். அதை சில அரசியல்வாதிகள் மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் அண்டையிலேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. மரியாதைக்குரிய இந்த உறுப்பினர்கள் அனைவரும் அரசியலில் இருந்து வயதில் மூத்தவை எல்லாருக்கும் அந்த மரியாதைக்குரியவை என்று சொல்லுவோம். டக்ளஸ் தேவானந்தா தொடங்கி, ஸ்ரீஞானம் ஸ்ரீதரன் ஐயா தொடங்கி, விக்னேஸ்வரன் ஐயா தொடங்கி, கஜேந்திரன் ஐயாக்கள், இனி யார்கிட்ட பேரெல்லாம் விட்டுருக்கணும் தெரியல. நீங்கள் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளே, ராமலிங்கம் சந்திரசேகர், இப்போ உள்ள இளங்குமரன், இப்போ உள்ள அர்ஜுனா ராமநாதன், இப்படி எந்த ஒரு மரியாதைக்குரிய முன்னாள் இந்நாள் மூத்தவ இளையவை என்ற அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது சிலர் நல்லது செய்வார்கள், இன்னும் ஒரு சிலர் நல்லவற்றை எடுத்து பேசுவார்கள். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இவ்வளவு என்று சொன்னா இவ்வளவுதான், ஒரு அமைச்சருக்கு அதிகாரம் இவ்வளவு என்று சொன்னா ஒரு இவ்வளவுதான். அதாவது மத்தியில் ஆள்றவைக்கும் சிங்கள மக்களையும் சரி பண்ணணும், தமிழ் மக்கள்கிட்டையும் ஆதரவு பெறணும், அவையும் திருப்திப்படுத்தணும், இவையையும் திருப்திப்படுத்தணும் என்ற நிலையில் இருப்பினும்
இன்னொரு பக்கம் தமிழ் மக்கள் ரெண்டு வரைக்கும் இந்த இலங்கை தீவில் எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஒரு மாற்றாந்தாய் மனநிலை ஒன்று இருக்கும். ஒன்று எங்களுடைய சனத்தொகையின் பலம், பொருளாதார ரீதியாக நாங்கள் எங்கே இருக்கிறோம், கல்வியில இப்ப தற்சமயம் எங்கே இருக்கிறோம்ன்றதெல்லாம் பெரும் தாக்கத்தை கொண்டு வரும். அந்த பேரம் பேசுற சக்தி ஒன்று நாங்கள் இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்ப இப்ப இருப்பதில் சிறப்பாக எதை எடுத்துக்கொள்வது, அல்லது மறுபடியும் நாங்கள் போய் பேரம் பேசி, அதான் நான் சொல்றது இந்த யுத்தங்கள் போராட்டங்கள் இதுகளை சொல்ல இல்லை, நான் சொல்றது பேரம் பேசுறேன்டா 2 வழி எங்களுக்கு இருக்கு. கல்வி பொருளாதார ரீதியாக எங்களை உயர்த்தி ஒரு மத்திய அரசு இந்த வடக்கு கிழக்குகளை பார்த்து பயப்படுற அளவுக்கு, பயமென்று நான் எதை சொல்றேன்டா, நாங்கள் ஒரு பெற்றும் தொழில்கள் இதுகளை தொடங்கி நிறைய நிறுவனங்களை உருவாக்கி நிறைய கல்வியில உயர்ந்து பெரும் பெரும் பதவிகளை தொட்டு நிறைய வரிகளை நாங்கள் இந்த நாட்டுக்கு செலுத்துற கட்டத்துல அந்த ஜிடிபி என்ற ஒரு விஷயம் கூட அடிக்கடி இப்ப நிறைய பேர் பேச வலிக்கிறீங்கன்னா உண்மைக்கு காதுக்கு நல்லா இருக்கு கேட்க. எங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியில மாவட்ட ரீதியாக, கிராம ரீதியாக, மாகாண ரீதியாக நாங்கள் உயர்த்தி கொள்ற பட்சத்துல இந்த கவனம் எங்களை நோக்கி திரும்பும். நான் ஒரு டாக்ஸி ஓடுற ஆளா, ஒரு வாகனம் ஓடி ஆக்களை ஏற்றி இறக்குற ஆளா, வெளிநாட்டுக்காரர் யாரை கண்டாலும் பெருமையா நான் இலங்கை தீவை பற்றி கதைப்பேன். அதிலும் குறிப்பா நீங்கள் கண்டிப்பா வடக்கு கிழக்கு போகணும். நீங்கள் எல்லாரும் போனால் கொழும்பிலேயே தங்கி நின்று இஞ்சால கண்டி காலி நுவரெலியா இதுவரோட நின்றுட்டு வாரிகள். இன்னொரு சமூகம், தமிழ தாய்மொழி, அது உலகத்தின் மூத்த மொழி, பழைய மொழி பேசுற இனம் ஒன்று அங்கே இருக்குது, பண்பாடு இப்படி என்று சொல்லி நிறைய பெருமைகளை பேசி முடிஞ்ச வரைக்கும் அங்கே ஆகலை ஒருக்கா போகணும்னு சொல்லி ஒரு முயற்சியை செய்வேன். அதுல நான் பெருமைப்படுறது கூட உங்களுக்கு தெரியும். எங்களோட வீட்டு ஒரு நல்ல சாப்பாடு சமைச்சால் அதை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து அவை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை காதுல கேட்குற ஒரு தன்மை, அது என்ற சுவை, அது என்ற ஒரு உணர்வே தனி. அப்படி ஒரு மனநிலையில சொல்றேன். ஆனால் நான் வருஷத்துக்கு 2 முறை போவேன், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், மாவட்டங்கள் தோறும் பயணிப்பேன், மக்களோட பேசுவேன். அப்போ ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன், ஒரு சுற்றுலா பயணி அங்க போய்க்கு எங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு, நிறைய கடல் வளம் இருக்குது, ஆனால் நிறைய இடங்கள் கிடக்குது, வளங்கள் இருக்கு. ஆனால் சுற்றுலாத்துறையாகவோ அல்லது அவை கண்டு வியந்து அந்த மண்ணில் பொருளாதாரத்தை கொட்டுற அளவுக்கு அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் மிக குறைந்த அடையாளங்கள் அல்லது இடங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அது ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். பொருளாதார ரீதியாக நாங்கள் உயராத வரைக்கும் எங்களோட பணம் எங்களோட பையலுக்குள்ள வராது. இது ஒரு பிரச்சனையும் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் அரசியல்வாதிகளை நோக்கி திருப்புங்கோ. யார் என்ன சொன்னாலும் இதை அவையவ மனசுல கையை வச்சு சொல்லட்டும். அந்த அரசியல்வாதிகள், பழைய அரசியல்வாதிகள், நீங்கள் டக்ளஸ் தேவானந்தா, விக்னேஸ்வரன் ஐயா இவங்கள காலத்துல தொடங்கி இன்றைக்குள்ள அர்ஜுனா ராமநாதன் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அரசியல்வாதிகள் நல்லவர்கள், கெட்டவர்கள், நல்லது செய்கிறார்கள், நல்லது செய்யன்றதுக்கு வெளியில பொருளாதார ரீதியாக அவரை ஒரு தனிநபராகவோ அல்லது அந்த அரசியல்வாதியின் குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலோ, எங்களை ஒரு தனிநபர்களாகவோ எங்களோட குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலோ உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார ஏற்ற இறக்கம் எங்க கிடக்கு. அவர்கள் உண்கிறார்கள், உடுத்துகிறார்கள், இருக்க நல்ல வீடு இருக்கிறது, வாகன வசதிகள் என்று வாழ்கிறார்கள். நான் யாரையும் குறை சொல்லவும் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லவும் இல்லை. இப்ப நான் ஒரு சாமானியனா பேசுறேன். அவரை குற்றஞ்சாட்டி இவரை குற்றஞ்சாட்டி அவனை இவனை என்று கதைச்சு நாங்கள் காலத்தை வீணாக்கினது போதும். நல்லவர்களார் கெட்டவர்களார் என்று மக்களுக்கு நல்லாவே தெரியும். இனி வர்ற தேர்தல்கள் காலங்களில் அவர்கள் உரிய பதிலை கொடுப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புறேன். அதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஊற்றுற ஒரு வேலை திட்டத்தை தான் நான் செய்யறேன். நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு இருந்த அரசியல்வாதி தொடங்கி இன்றைக்கு உள்ள அர்ஜுனா ராமநாதன் வரைக்கும் அவைய பிழைப்பை அவ பார்த்துக் கொள்ளலாம். நான் குறையாக இதை சொல்லல. இப்ப அர்ஜுனா ராமநாதன் உதாரணத்துக்கு எடுத்தா அந்த யூடியூப் வருமானம் போதுமா அவர் வாழ்வதற்கு. ஏன்னா அந்த யூடியூப் நான் 9 வருஷமா அதுல இருக்கிறேன், என்ன கிடைக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு 1000 பேர் பார்த்தா இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லியும் தெரியும். குறையா சொல்லல. ஆனா அதுக்கு பின்னால நிறைய முயற்சி இருக்கும். இப்ப எனக்கு கூட தொடர்ந்து 1 நிமிஷத்துக்கு மேல கதை கேளாது. உங்களுக்கு புரியுமா நினைக்கிறேன். நிப்பாட்டி கதைக்கணும், வெட்டணும், தூக்கணும், நிறைய நேரம், உழைப்பு, நிறைய சிந்தனை, கல்வி, தகவல்களை சேகரிக்கணும். சும்மா எடுத்தவங்க அவத்தோண்டு பேசிட்டு போயிடாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீதரன் ஐயாவை எடுத்தாலும் சரி, யாரை நீங்கள் எவரை எடுத்துக்கொண்டாலும், கஜேந்திரகுமார் ஐயா எடுத்தாலும் சரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்தாலும் சரி, இளங்குமரன் ஐயாவை எடுத்தாலும் சரி, அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுக்குரிய உழைப்பு, அவர்களுக்குரிய பணம் இருக்குது. ஆனால் கஷ்டப்படுற மக்களின் வாழ்வாதாரம் நாங்கள் மேல் நோக்கி போய் எங்களுக்கான உணவை, எங்களுக்கான இருப்பிடங்களை, எங்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம இருக்கிறதுக்கு 3-4 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த அரசியல்வாதிகள் எங்களோட வறுமை, எங்களோட அறியாம, எங்களோட ஏழ்மை, எங்களோட மொழி பிரச்சனை, எங்களோட சாதி பிரச்சனை, எங்களோட மத பிரச்சனை, மற்றது அரசியல் ரீதியான எங்களோட பிழையான முடிவெடுக்கிற தன்மை, ஒருத்தரை எதிராக திருப்பி விடுற இந்த சூத்திரம் தெரிஞ்சு இவர்கள் எங்களை வச்சு வேலை வாங்கி தங்களை வளர்த்துக் கொள்வது. இதுல நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா? ஓம் இருக்கிறார்கள். எல்லாரும் கெட்டவர்களாகவே இருக்க முடியாது. ஒரு கெட்டவனிடம் இருந்து கூட ஒரு 10 நல்ல விடயங்கள் சமூகத்துக்கு நடக்கும். அதனால நான் யாரையும் நல்லவேன்னு சொல்லல, கெட்டவேன்னு சொல்லல, குறையும் சொல்லல. ஆனால் இந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு பக்கம் நாங்களாகவே எங்களை என்ன சொல்றோம், சொந்த செலவிலேயே சூனியங்களையும் வச்சுக்கொண்டோம். கல்வி,
ரெண்டா அந்த போதைக்குள்ள திரும்பினது 2009க்கு பிறகு சில கட்டுப்பாடுகளுக்கு வெளியில வந்து எங்களுக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் என்று சொல்லி எங்களுக்குள்ளே எங்களோட சமூகத்துக்குள்ள நாங்கள் உணர்ந்து கொண்டது, சாதி பெருமை பேசினது, தொழில்களை தொடங்காமல் நாங்கள் ஒரு ஏதிலிகளாக அதாவது வேலை செய்து பிழைக்கிற ஒரு நிலையிலேயே தங்கி இருக்கிறது. எப்பவும் எங்களை வறுமை கோட்டுக்கு உள்ளவே என்று சொல்லி எப்படா ஒரு அரசு உதவி வரும் அதை பெற்றுக்கொள்றதுல நல்ல காசு உள்ளவன் கூட இன்றைக்கு முயற்சி செய்கிறது. 2 வீடு வச்சுக்கொண்டும் வீட்டு திட்டத்தை வாங்குறது, ஏழவாளைகளுக்கு கிடைக்க வேண்டியதை சுரண்டுறது, ஒரு கிராம சேவரை கையக்க வச்சுக்கொண்டு தேவையானதை பெற்றுக்கொள்றது, பிரதேச செயலகங்கள், மாவட்ட சபை, மாகாண சபை, ஆளுநர்களுக்கு கீழே உள்ள நடக்கிற விஷயங்கள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் எங்களை வந்து ஓம் நாங்கள் உழைச்சா எங்களுக்கு காசு கிடைக்கும், ஓம் நாங்கள் முயற்சி செய்தால் எங்களுக்கு சில சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்வோம். அரசியல்வாதிகளை முழுமையாக நம்புறதும் அரசியல் எங்களோட வாழ்வியல் ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லி அவையால சமூகத்துக்கு சில வேலை திட்டங்கள் நடக்கணும், எங்களால அவையின் அரசியல் வாழ்க்கை நடக்கும். 2 பேருக்கும் 2 பேரும் தேவை. இதை நாங்கள் முதல்ல உணரணும். இது ஏன் நாங்கள் உணர தவறுறோம் என்றால் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு நிலப்பாடு எடுத்துருக்கோம். எனக்கு அர்ஜுனா ராமநாதனை பிடிக்கும், உங்களுக்கு கஜேந்திரகுமார் ஐயா பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஸ்ரீதரன் ஐயா பிடிக்கும், இன்னொருத்தருக்கு டக்ளஸ் சிவானந்த ஐயா பிடிக்கும். உடனே என்ன செய்வோம்? எங்களுக்குள்ள நாங்கள் சண்டை பிடிக்கிறது. அவரை குறை சொன்னா நான் பேச போறேன், நான் ஒருத்தரை குறை சொன்னா இவர் பேச போறாரு என்று எங்களுக்குள்ளேயே பின்னப்பட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மைக்கு நீங்கள் யோசிங்கோ, இந்த அரசியல்வாதிகள் யாராவது ஒரு ஆளால எங்களை வீட்டுல உல கொதிச்சு சோறு வந்து 4 காய்கறிகளோடு தேவைப்பட்ட சனி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மச்சக்கறியோடு சாப்பிடலுமா என்றதை நீங்க சிந்திங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே யாரையும் குறை சொல்லி அரசியல் வேண்டாம், மக்கள் வேறு அரசியல் வேறு, அரசியலையும் மக்களையும் பிரிக்க இயலாது. அரசின் இயல் அரசியல், அந்த இயக்குற அந்த அதிகாரத்துக்கு வாரது மக்கள், அந்த அதிகாரத்துக்கு வாரவே அனுப்புறதும் மக்கள். அப்ப அரசியலும் வாழ்வியலும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டுள்ளது. நல்லவர்கள் என்று சொல்றவைக்கான நான் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் 9 ஆண்டு காலமா இந்த யூடியூப்ல இருந்து என்னால் முடிஞ்ச இந்த மண்ணளவு சின்ன சின்ன வேலை திட்டங்களை செய்வேன். அது எனக்கு மன திருப்தியை நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் தரும். ஒரு சில வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன். அதுல எனக்கு பெற்றும் பெருமை உண்டு. தற்பெருமை இதுல நான் கதைக்கேன். சில இடங்கள் இப்ப நான் சொல்றேனே, இப்ப எங்களை விட அம்மம்மா சமைக்கிற நேரம் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க பெரிய புழுவா இருக்கு. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு தரம் நான் ஒன்றை செய்யறேன், அவ வாழ்த்தைக்கு அது காது குளிர கேட்கிறோம். அதுல என்ன விஷயம்டா ஏதோ செய்த ஒரு திருப்தி, அவ வாழ்த்தோணுமெண்டாக்காண்டி அதை செய்யற இல்லை, எங்களால முடிஞ்சோன்ற செய்திருக்கிறோம். அவ்வாறு இருக்க இப்ப புதுமை பேசுற அரசியல்வாதிகள், ஊழலுக்கு எதிராக பேசுற அரசியல்வாதிகள், நல்ல அரசியல்வாதிகள் என்று காலங்காலமா தங்களை சொல்லிக் கொள்றவை இந்த 17 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு முறை ஒரு பொது வழியில வந்து ஒரு வேலை திட்டத்தை ஏன் செய்திருக்க இயலாது என்று சொல்லி நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். அந்த வேலை திட்டம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இவர்கள்ல யாராவது ஒரு ஆள் அன்றைக்கு 17 வருஷத்துக்கு முதல் வந்தவர்ல தொடங்கி இன்றைக்கு 2.5 வருஷத்துக்குள்ள வந்த அர்ஜுனா ராமநாதன் வரைக்கும் எல்லாரையும் பொது வழியில தான் நான் சொல்றேன். ஒரு முறை இவர்கள் இவ்வாறு அறிவித்திருந்தால், அதாவது நான் இந்த மாவட்டத்தின் அல்லது இந்த தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வென்றதுக்கு பிறகு நான் சொல்றேன், நான் மக்கள் பணி செய்ய விரும்புகிறேன், வெளிப்படைத்தன்மையோட செய்ய விரும்புகிறேன், கள்ளங்கவடம் இல்லாமல் திறந்த மனநிலையோடு செய்ய விரும்புகிறேன், எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி நீங்க சொல்றதும் தான் உண்மை என்று சொன்னா அரசியல் செய்ய வந்தால் எங்களோட பலம் வந்து இந்த புலம்பெயர்ந்த தேசம். இது எல்லாருக்கும் புரியும். பல தேசங்களால ஆதரவு அளிக்கப்பட்டு ஒரு விடுதலை அமைப்பு எங்களோட மண்ணில் சிதைச்சு அளிக்கப்படுது. அதே விடுதலை அமைப்பு 30 ஆண்டு காலம் நிலைத்து நின்றதுக்கான பலமும் இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள் தான். என்னன்னு சொன்னா அங்க உள்ள மக்கள் தான் இங்கேயும், இங்க உள்ளவதான் அங்க. எப்படி அரசியலையும் மக்களையும் பிரிக்க இயலாதோ அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசம், தாயக தேசம் என்று பிரிக்க இயலாது. எல்லாம் ஒரே குடும்பத்தின பிள்ளைகள் தான் அங்கேயும் இங்கேயுமா சிதறி இருக்கணும், வேற வேற காரணங்களால சிதறப்பட்டிருக்கணும். ஒரு சிலர் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகட்டும் எங்களுக்கு என்னென்று இருக்கணும், சில பேர் உள்நாட்டிலையும் அதே மனநிலையில இருக்கணும். ஆனா பெரும்பாலான ஆட்கள் இரக்கம், உணர்வு, மண்பற்றுன்னு சொல்லி வரை கொண்டாத்தான் வரப்போறோம். அப்ப யாராவது ஒரு அரசியல்வாதி பழையவரோ இன்றைக்கு வந்தவரோ அறிவிச்சால் நான் இப்படி பணி செய்ய போகிறேன், சர்வதேச மக்களை அதாவது தமிழ் உறவுகளை புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ற நீங்களே எனக்கு உதவுங்கள், அதை நான் 100% வெளிப்படுத்தணுமா. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த யூடியூப்ல செய்யற மாதிரி இவ்வளவு நிதி வருது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த ஆண்டுக்குள்ள அல்லது இந்த மாசம் வெளிநாட்டுல இருந்து என்ற உறவுகளை அனுப்பினது 3 கோடி, 2 கோடி, 1 கோடி, இதை வச்சு தொழில் முயற்சியா இத்தனை பேருக்கு செய்திருக்கிறேன் என்று வாழ்க்கையை மாத்தி இருக்கலாமா இல்லையா? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மத்தியிலேருந்து கிடைக்கிற நிதி சில இடங்கள்ல போதுமானதா இருக்காது. இன்னொன்று வந்து இவையின் செயற்திறன் குறைவா இருந்தால் அதே நிதி அந்த வரி ஆண்டு முடிய திரும்ப அங்க போடும். அதே நேரம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வருஷத்துக்கு இவ்வளவு அது அந்த மக்களுக்கு பணி செய்யறதுக்கு கொடுக்கணும், அது போதாது. ஆனால் அந்த நிதியையும் வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மையா ஒன்று அறிவிச்சு மக்களோட உதவியையும் பெற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய வலிக்கிட்டால் எங்களோட மண்ணில் நிறைய மாற்றங்களை செய்யலாம். நான் கூட இப்ப அண்மையில ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல அங்கேயே ஒரு தொழிலை தொடங்கி, அதாவது அங்க என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்கன்னா அந்தந்த ஊர்கள்ல வந்து நிறைய தொழில்கள் இருக்குது.
ஆனா இந்த காசுகள் எப்படி அந்த மக்கள்கிட்ட வராமல் போகுதுன்னு சொல்லி சொன்னால், தொழில் என்ற பொருள் என்ற நான் ஒருத்தருக்கு விற்கிறேன், அவர் என்னட்ட ஒரு அடிமட்ட விலைக்கு எடுக்கிறார், அவர் கொண்ட இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறார், இவர் அதுக்கு எனக்கு கிடைக்கிற லாபத்தை விட இந்த நடுவில் உள்ள தரகரை பார்த்துக் கொள்றார், அது அங்க மாறி இங்க மாறி கொழும்புக்கு ஏத்துனு சொல்லி போய் முடியுது. எங்களுக்கு தேவை சின்ன சின்ன கிராமங்கள்ல இப்ப புயலை கண்டு போடுறவை இருக்கணும், அவைக்கு அந்த புயலை கண்ட அங்கேயே உற்பத்தி செய்து அங்கேயே சேமிச்சு அங்கேயே அந்த வழிமுறைகளை செய்து பொருளாக்கி விற்கிறதுக்கான ஒரு தொழில் நிறுவனம் அல்லது ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை. இப்படி ஒவ்வொரு தொழில் மீன்பிடி சமூகங்களுக்கு கிராமமா ஒரு குறைஞ்ச தொகையில ஒரு செய்து எங்கெங்க அரசின் உதவிய பொறையிலும் அதையும் பெற்று எங்கெங்க எங்கட குறிப்பா தமிழ் அரசியல்வாதிகள் பெற்றும் பலமே இந்த புலம்பெயர் தேசம். நாங்கள் அவையையும் பகைக்காம இவையையும் பகைக்காமல் இவையையும் கிழிச்சு அவையையும் கிழிச்சு அனாதைகளா எங்களை பிரிவினைய கடத்தாமல் நாங்கள் இதை செய்வோமாக இருந்தால் பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணலாம். நான் எந்த தம்பி தங்கைகள்கிட்ட கும்பிட்டு கேட்கறது, எனக்கு 38 வயசு ஆகுது, எனக்கு கீழே உள்ளவ பெரியவ கற்றவ தெரிஞ்சவ எல்லாம் புரிஞ்சவை இருக்கணும், சில பேரை மாத்த கஷ்டம் வளைக்க கஷ்டம். ஆனால் நிறைய புத்திஜீவிகள் நிறைய புரிஞ்சவை கொஞ்சம் சோர்ந்து போச்சோம் இந்த இனத்தை இந்த மக்களை திருத்தலான்னு சொல்லி. அப்ப எந்த வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள் இதை சிந்திச்சு நீங்கள் செயற்படணும், எல்லாரும் சேர்ந்து நின்று பெரும் மாற்றத்தை செய்யணும். அதுக்கு தேவை கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையும் உண்மையான மனநிலையும். வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லி எங்களுக்கு காசுகளை சேர்த்துக்கொண்டு நாங்கள் வாழலாது. ஒன்றை மட்டும் நான் சொல்றேன், இந்த யூடியூப்பை உதாரணம் எடுத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் டாலர்ஸ் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு சம்பளம். 1000 பேர் உங்களோட வீடியோ பார்த்தா $5 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த $5 நீங்கள் ஊருக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் கணக்கு வேணா ஒரு குறைஞ்சபட்சத்துல வருங்க 1500 ரூபான்னு சொல்லி. அப்போ ஒரு 10,000 பேர் இந்த வீடியோ பார்த்தா இந்த ஒரு நாள் அந்த வீடியோக்குரிய காசு 15,000 ரூபா. நான் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போடுறேன், 10,000 ஒரு நாள் 2 நாள்ல கிடக்குதுன்னு சொன்னா நீங்கள் இதுல 15,000 40,000 ரூபா வரைக்கும் சராசரி ஒரு நாள் வருமானமாக இருக்கு. அப்ப 50,000 40,000 70,000 100,000 பார்வையாளர்களை கொண்டது யூடியூபர் ஒரு 2 நாள்ல அதை எட்டுறவை எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். அரசியல்வாதி தொடங்கி சாமானிய மக்கள் இருக்கு. இவன் வருமானம் என்னன்னு கற்பனை பண்ணுங்க. இதுல இருந்து ஏன் ஒரு சின்ன சின்ன தொகையில ஒதுக்கலான்னு கற்பனை பண்ணுங்க, சிந்தியுங்க. நான் ஏன் சொல்றேன்னா நான் யூடியூபுக்குள்ள வந்ததுக்கு பிறகு தான் இதை கற்றுக்கொண்டேன். ஒரு 7 மாதங்களுக்கு முதல் நான் யூடியூப் செய்யறதை விட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கால் முறிவு ஏற்பட்டிருந்தது, கொஞ்சம் வருத்த துன்பங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு திரும்ப வந்து இப்ப தமிழ்ல மாத்தி செய்திருக்கிறேன். இனி வரப்போற சம்பளம் தான் எனக்கு முதல் சம்பளம் இந்த 10 மாசத்துக்குள்ள. அதை வெளிப்படையா அறிவிச்சு நான் என்ன செய்யணுமோ செய்வேன். இதுக்கு முன்னுக்கு நான் செய்திருக்கிறேன், அது இங்கிலீஷ்ல செய்தாலும் நிறைய தமிழ் பிள்ளைகள்கிட்ட வந்தது சேரே இல்லை. 2வது நான் அவ்வளவு பிரபலியமும் இல்லை நான் செய்யறது. இப்ப உதாரணத்துக்கு கடை திறக்க வந்த நடிகர்கள் அங்கே களியாட்டம் இங்கே களியாட்டம், இங்கே சாமத்திய வீடு அங்க சாமத்திய வீடு, இங்க சாத்திரியார் அங்க சாத்திரியார், இங்க பதட்டம் அங்க பதட்டம் போட்டா நிறைய பேர் பாக்குறீங்க. மக்கள் சேவை விழிப்புணர்வு ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோ முக்கி கொண்டு நிக்குது. 700 வியூ 500 வியூ 1000 வியூ, இதுக்கு எத்தனை போகுமோ தெரியல. இதுதான் எங்கட பிரச்சனை. ஆனால் ஒரு ஆளை கிழிச்சு நான் வீடியோ போடுறேன்னு வைங்க, இல்லாட்டி ஒரு தடவை கடுமையா பாராட்டி போட்டா பிடிச்சவ பிடிக்காத வந்து இவங்களுக்குள்ள கிளி வர்றது இந்த ஊடா எனக்கு பேரோ கொடுத்து. கொஞ்சம் புரிஞ்சோன்னு இந்த சமூகம் சிந்திச்சு நல்ல முடிவுகள் எடுக்கணும். நாங்கள் இந்த அரசியலுக்கு வெளியில வந்து நாங்கள் தமிழாக்கள் எங்களுக்குள்ளே எப்படி நாங்கள் உதவி செய்து கொள்ளலாம், எங்களை பொருளாதாரத்தை கொண்டு நாங்கள் சேர்ந்து நின்று எங்களை எப்படி பலப்படுத்தலாம், கோயில்களுக்கு நிதியை கொஞ்சம் குறைச்சி கொடுத்து சமூகத்துக்கு என்ன செய்யலாம், கோயில் நிர்வாகங்கள் முன்னுக்கு வந்து கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவைக்கு ஒரு ஆசிரமங்களை அமைச்சு எப்படி செய்யலாம், நூலகங்களை எதை செய்யலாம், மக்கள் அமைப்புகள் என்ன செய்யலாம், விளையாட்டு கழகங்கள் என்ன செய்யலாம், இதுகளெல்லாம் இவ்வளவு கதைக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா அதுக்கான முயற்சியை 9 வருஷமா செய்து நிறைய வெற்றிகளை கண்டிருக்கிறோம். எனக்கு பின்னாலே நிறைய உழைப்பு போடுற நிறைய பிள்ளைகள் இருக்கணும், மூத்தவ இளையவ. இது எல்லாத்தையும் விளங்கி கொண்டு தான் கதைக்கிறேன். ஒரு சாமானிய மக்களால இவ்வளவு செய்யலும்டா அரசியல்வாதிகள் பெரும் மக்களால இவ்வளவு மாற்றத்தை செய்யலும். இதை புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் சிந்திச்சு எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வச்சிருப்போம். உங்களுக்கு யாரையும் பிடிக்கணும், யாருக்கும் வாக்களியுங்கள். எங்களுக்குள்ள இந்த அரசியல்வாதிகளால சண்டை வேண்டாம், அரசியலாலையும் சண்டை வேண்டாம். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.